நம்ம இப்போ ரயில்வேல நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து 2026ல CN 226ன்ட்டு வந்திருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th + ITI அல்லது ஒரு டிகிரி இந்த மாதிரி போஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் 2 கிரேடு வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் 1 அண்டு டெக்னீஷியன் 3 அப்படிங்கிற 2 கேட்டகரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிதானா? டெக்னீஷியன் 1 சிக்னலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 5 பே வந்து கொடுப்பாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 லெவலில் இருக்கணும். அந்த டோட்டலாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 323 வேகன்சி இருக்குது. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட் இந்த 323ங்கிறதுக்கு நமக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, பிசிஏ இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். அல்லது பிஇ முடிச்சிருக்கலாம். இங்கே மிச்ச ரிமைனிங் உள்ள 2லேருந்து பார்த்தோம் கேட்டகரி நம்பர் 2லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேடு 3 ஃபுல்லாமே கிரேடு 3 தான். சரிதானா? இந்த கிரேடு 3ல பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் வேகன்சி மெக்கானிக், ட்ராக் மெக்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3 இருக்கும். இது ஃபுல்லாமே ரிமைனிங் டெக்னீஷியன் 3 ஃபுல்லாமே லெவல் 2 பேமெண்ட் 172 இருக்குது. பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியது 306 இருக்குது. பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது போஸ்டிங்க்கு 34 இருக்குது. கேரேஜ் அண்ட் வேகன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு 501 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இருக்குது. டீசல் மெக்கானிக்கு, டீசல் எலக்ட்ரிக்கலு, டிஆர்எஸ்ஸு, எலக்ட்ரிக்கல் ஜிஎஸ்ஸு, இந்த இஎம்யூ, ஃபிட்டரு, வெல்டரு, கேரன் டிரைவரு, கார்பெண்டரு, எலக்ட்ரிக்கலு, பியூ அண்ட் டபிள்யூஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிட்டருக்கு பியூ அண்ட் டபிள்யூஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டு பெயிண்டரு, வெல்டர் இந்த மாதிரி நிறையா கேட்டகரியில் வந்து இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டு மாறுபடுது. இந்த கேட்டகரியிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1109 வந்து வேக்கன்சி வந்து இந்த வட்டம் வந்திருக்குது. ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஐடிஐ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெவல் பேமெண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பே இனிஷியல் பே வந்து லெவல் 5க்கு வந்து 29,200 இருக்கும். டிஐடி அலவன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நியர்பை வந்து ஒரு 50 ரூபா கிட்ட கைக்கு வரும். கைக்கு வரக்கூடியது நியர்பை 50 ரூபா கிட்ட கைக்கு வரும். B1 ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் இருந்தால் போதும். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 33க்குள்ளே இருக்கணும். அது டோட்டல் வேக்கன்சி பார்த்தோம்னா 323. டெக்னீஷியன் 3 அப்படின்னு சொல்லும்போது லெவல் 2 19,900 வந்து கைக்கு வரும். இதில் பாதி வந்து டிஐடி ஒரு 30 திருப்பி டேர்னஸ் அலவன்ஸு இந்த ட்ராவல் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நியர்பை வந்து நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 to 40க்குள்ளே கைக்கு கிடைக்கும். இது டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,234. அதாவது ஒவ்வொரு கிரேடுமே மாறுபடும். மெக்கானிக்கா, ஐடி, ஃபிட்ரு, வெல்டரு, இந்த பிரிட்ஜு, வேகன் இந்த மாதிரி எல்லா கிரேடுமே மாறுபடுது. ஸோ ஒவ்வொரு கிரேடுமே இண்டிவிஜுவலாக வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வந்து 23/5 வந்திருக்கு. ஓப்பனிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3/6/2026 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 29/7 ஜூலை வரைக்கும் 29 ஜூலை வரைக்கும் இருக்குது. சரிதானா? பேமெண்ட் சப்மிஷன் வந்து 31 ஜூலை வரைக்கும் இருக்குது. மாடிஃபிகேஷன் விண்டோ 1/8 10/8 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ ஸ்க்ரைப் யாரும் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்க்ரைப் வேணும்னா அது எலிஜிபிலிட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து 11லேருந்து 15க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டி டிஆர்பி வந்து ஆர்ஆர்பி வந்து ஒவ்வொரு வேகன்சிக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி எலிஜிபிலிட்டி நோட்டிஃபிகேஷன் விடுதாங்க. அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து தேவை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களோ அது தக்கன இருக்கணும். ஒவ்வொரு வேக்கன்சிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிக்குமே வந்து மாறுபடுது மெடிக்கல் ஃபிட்னஸ். டெக்னீஷியன் 1 மட்டும்தான் 18லேருந்து 33க்குள்ளே இருக்கணும். அடுத்து சிக்னல் அதே மாதிரி டெக்னீஷியன் 3க்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வரை இருந்தால் போதும். சரிதானா?
இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஆக்டிவ் மொபைல் நம்பரும், வேலிட் இமெயில் அட்ரஸும் இருந்தா ஸ்டார்ட்டிங்கா இனிஷியலா வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். அதற்கடுத்து ரிமைனிங் ஃபுல்லாமே வந்து அந்த ப்ராசஸ பேஸ் பண்ணி, ஆதார் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூ. 250 நான் ரீஃபண்டபிள் வந்து இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் தான் சொல்லி குடுத்துருப்பாங்க. இது வந்து சிங்கிள் எக்ஸாம் உள்ள ஒரு போஸ்டிங்கு. ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டா, டைரக்ட்டா வந்து நீங்க போஸ்டிங் போயிரலாம். அதுக்கடுத்து என்ன இருக்கும்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும், மெடிக்கலும் மட்டும் தான் இருக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும், மெடிக்கல் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு எக்ஸாம் மெத்தட்ல கொஸ்டினிங் பார்த்தீங்கன்னா, 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து குடுப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இந்த ஐக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து குடுத்துருக்காங்க. A3 வந்து இருக்கணும். அதே மாரி B1 பார்த்தீங்கன்னா, அந்த லெவல் வந்து டிஸ்டன்ஸ் A3 அப்படின்னா 6/9 6/9 வந்து வித் கிளாஸ் ஆர் வித்தவுட் கிளாஸ் வந்து இருக்கணும். நியர் விஷன் வந்து 0.6 0.6 லெவல்ல இருக்கணும். ஆர் வித்தவுட் கிளாஸா இருக்கணும். மஸ்ட் பாஸ் டெஸ்ட் கலர் விஷன், பைனாகுலர் அண்ட் விஷன் அண்ட் நைட் விஷன், மீசோபிக் விஷன். அதாவது ஒரு 4 டைப் விஷன் வந்து கண்டிப்பா வந்து A3க்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி மாரி சொல்லியிருக்காங்க. B1க்கு வந்து சேம் தான். இங்க வந்து 6/12 மட்டும் சேஞ்ச் ஆகுது. வித்தவுட் ஆர் வித் கிளாஸ் பவர் ஆஃப் லென்சஸ் நாட் எக்ஸிடட் 4D டைமென்ஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்குமே வந்து என்ன இருக்குன்னா, கலர் விஷன் இதெல்லாம் வந்து பைனாகுலர் விஷன், நைட் விஷன் அண்ட் மீசோபிக் விஷன் வந்து கம்பல்சரி அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்க்கு 3 வருஷமும் குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பெர்சனல் வித் பெஞ்சபிள் டிசபிலிட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கேட்டகரி 3, 8, 6 அந்த மாரி ஒரு கேட்டகரிய பொறுத்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அத செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா. முக்கியமான விஷயம் ஏஜ். டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 18லருந்து 33க்குள்ள டெக்னீஷியன் 1க்கு வந்து இருக்கக்கூடியதுல யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் வந்து 2/7/1993க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சாரி. அதுக்கப்புறம் வந்து பிறந்தவங்களா இருக்கணும். அதே மாரி ஓபிசி நான் கிரைம் லேயருக்கு 90 2/7/90க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் வந்து நாட் இயர்லியர் தென் இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அவ்வளோதான் மீனிங். 2/7/1988. ஸோ இப்போ ஆல் த கேண்டிடேட் வந்து 1/7/2008க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிய பொறுத்து இண்டிவிஜுவலா பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதே மாரி ஆ டெக்னீஷியன் 3க்கு 96 டெக்னீஷியன் ஓபிசி நான் கிரைமி லேயருக்கு 93 வரைக்கும் வந்து அலோவ்டு இருக்கு. சரிதானா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் த கேண்டிடேட் ஹூ வில் ஹேவ் பெய்ட் டு த பிரிஸ்கிரைப்ட் ஃபீஸ் அஸ் பெர் த கம்யூனிட்டி கேட்டகரிஸ். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 500 வந்து கட்டுற மாரி இருக்கும். சரிதானா? அதே மாரி இந்த கேட்டகரியில வரக்கூடிய எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 தான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். இது வந்து ரீஃபண்டட். இதுல வந்து ரூ. 400 ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து ரூ. 250 பே பண்ணதுக்கு ரூ. 250 வந்து ரீபே பண்ணிருவாங்க. சரிதானா? ஆனா நீங்க எக்ஸாம் எழுதுனா மட்டும் தான் இந்த ரீபேமெண்ட் இருக்கும். லெவல் 1 அது மீன்ஸ் டெக்னீஷியன் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா, லெவல் 5 போஸ்ட்டுக்கு கிரேட் 1க்கு 90 நிமிஷம் டெஸ்ட்டு. டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கும். 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர். நார்மலைஸ்டு மார்க் வில் பி டன் சிபிடி ஹெல்ட் இன் த மல்டிபிள் ஷிஃப்ட். நெறைய ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா, அதுலேருந்து நார்மலைஸ்டு மார்க் பேஸ் பண்ணி சிபிடி ஸ்கோர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஃப் வேரியஸ் கம்யூனிட்டி. ஸோ அண்டர்சோட இருந்தால் 40% இருக்கணும். இடபிள்யூஎஸ் இருந்தால் 40%, ஓபிசி நான் கிரீமியாக இருந்தால் 30%, அண்ட் எஸ்சியாக இருந்தால்
30% எஸ்டிஆர் இருந்தால் 25%. சரியா? ஸோ த மார்க் ஸ்கோர்டு சிபிடி ஷால் பி யூஸ்டு டு ஃபார் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் த ஸ்டேஜ் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. சிலபஸ் வந்து டெக்னீஷியன் 1க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி சம்திங் அந்த பேஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வேர்ல்டு ஸ்போர்ட்ஸு, ஜென்ரலு, சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து அனாலஜி, அல்பபெடிக்கல்ஸ், நம்பர் சீரிஸு, சிலாகிசம், ஜம்பிளிங். ஸோ சிலாகிசம் மட்டும் மற்றதில் இருக்காது, இதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸ்டேட்மெண்ட், ஆர்கியூமெண்ட் அண்ட் அசம்ஷன் வந்து இந்த இதில் வந்து அடிஷனலாக சொல்லியிருப்பாங்க. அனலிட்டிக்கல் ரீசனிங் வந்து இதில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது டெக்னீஷியன் 1ல். அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸு, ஸ்டோரேஜ் டிவைசஸ், நெட்வொர்க்கிங்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, விண்டோ, யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸு, எம்எஸ் ஆஃபீஸு, வேரியஸ் டேட்டாஸ். அடுத்து வந்து மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா பிதாகரஸ் தியரம் இருக்கும், அது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி இருக்கும், ட்ரிக்னாமெட்ரிக்கல் இருக்கும். அடுத்து ஈக்குவல் செட்டு, சப்செட்டு, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸு, யூனிவர்சல் செட்டு. ஸோ வென் டயக்ராம் ஃபுல்லாமே இருக்கும். யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸு வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கக்கூடியது வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். இதில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதே மாதிரி ரேஞ்சு, மீனு, மோடு, மீடியன், டீவியேஷனு இது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து சிலபஸை நீங்கள் ஒன்ஸ் அகெயின் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு. ஸோ இது வந்து ஒரு 40 மார்க் அல்லது 35 மார்க் நினைக்கிறேன் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ 35 மார்க் வந்து இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான். அடுத்து கம்ப்யூட்டர் அண்ட் மேக்ஸு சேம் மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 15 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 மார்க்ஸ். ஸோ அதிக இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் தான் வருது. ஸோ பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வருது. சரிதானா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிலபஸை ப்ராப்பராக கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்கோர் எய்ம் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸுமே வந்து வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மினிமம் 10க்குள்ளே தான் இருக்குது. ஏதாச்சும் 1, 2 வேக்கன்சி ஜோன் மட்டும்தான் வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டர்ன் சிலபஸ் ஃபார் லெவல் 2க்கு, டெக்னீஷியன் 3க்கு வந்து இருக்குது. ஸோ இதே தான் 90 மினிட்ஸு, 100 கொஸ்டின்ஸு, 1/3 மார்க் நெகட்டிவு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மினிமம் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து சிபிடியில் எழுதுனதை பொறுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. இதுவும் அதே தான். என்னென்னா மேத்தமெட்டிக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 மார்க்ஸு. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு 25 மார்க்ஸு. ஜென்ரல் சயின்ஸ் இங்கே 40 மார்க். மேஜர் ரோலே இங்கே சயின்ஸாக வந்து ப்ளே பண்ணுது. அவங்க கேட்டிருக்கக்கூடியது 10th லெவலில் வந்து கேட்டிருக்கக்கூடியது. சரிதானா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், பயாலஜி. ஓகேவா? அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க் தான். ஸோ 10 மார்க்கில் நீங்கள் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணாலும் அது மிகப்பெரிய ஸ்கோரை வந்து இம்பேக்டை வந்து உங்களோட ரிசல்ட்டோட அவுட்புட்டில் வந்து பிரதிபலிக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அடுத்து வந்து மெடிக்கலு. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சென் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் 1க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் 1 பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு இன் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபார் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆர் பிஎஸ்சி கம்பைன்டு எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் technology instrumentation of the recognized university institute. 3-year diploma engineering the above basic stream, the combination of the any above basic streams. Degree of the engineering above the basic stream of or combination of the any above basic streams. So something like உங்களுக்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அல்லது பிஏ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். இதே ஃபீல்டில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னீஷியன் 3 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ட்ராக்குக்குமே வந்து மாறுபடும். இது மெக்கானிக்கலுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மெக்கட்ரானிக்ஸு,
மெக்கானிக் டீசைலு, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வெல்டரு, மிஷின் ஆர் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்யூட்டர் அதாவது சிசிஏ அந்த அப்ரன்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி டெக்னீஷியன் 3க்கு வந்து பிளாக் ஸ்மித்துக்கு நீங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் மேக்கரு, ஹீட் ட்ரீட்டரு, அடுத்து மாடுலரு அல்லது சிசிஏ வந்து சிசிஏஏ வந்து கோர்ஸ் வந்து அப்ரன்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து சேம் அஸ் பிரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெல்டரு அண்ட் ஃபிட்ரு இது வந்து என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐடிஐ முடிச்சிருக்கணும். எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். டெக்னீஷியன் 3க்கு பார்த்தீங்கன்னா, வேகன் கேரேஜ் வேகனுக்கு சேம் அஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வந்து நீங்க வந்து கேட்டகரிஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே மெக்கானிக் மட்டும் முடிச்சிருக்கேன் சார். இப்ப மெக்கானிக் முடிச்சுட்டு நெறையா போஸ்டிங் வந்து இதில குடுத்துருக்காங்க. நான் அப்ளை பண்ணலாமா எல்லாத்துக்குமே அப்டின்னா, அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்க அதில ஃபைனலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்டகரி கேட்கும். ஒரு 4 போஸ்டிங் குடுத்துட்டு கேட்கும். அதில நீங்க எது ப்ரிஃபரன்ஸ் குடுக்கீங்கன்னு பார்த்து, அது மூலமா நீங்க வந்து எலிஜிபிள் ஆகலாம். நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, சிங்கிள் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு போற ஒரு பாசிபிலிட்டி வந்து இது கிடைக்கும். ஓகேவா? ஆர்ஆர்பி அண்ட் ஜோன் வைஸ் வேக்கன்சின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஒவ்வொரு ஜோன் வைஸும் பார்க்கும்போது, இது அகமதாபாத்துக்கான ஜோன் வைஸு. டெ டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து கிரேட் 1க்கு அண்டர்சோடுக்கு வந்து 13 போஸ்ட் இருக்கு. டெக்னீஷியன் சிக்னல் 1க்கு. ஸோ, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5, 4 போஸ்ட் வந்திருக்கு. ஓபிசி வித் 10 இருக்குது. இடபிள்யூஎஸ் 5 இருக்குது. டோட்டலா வந்து 37 போஸ்ட் வந்து டெக்னீஷியன் 1 வந்து அகமதாபாத்ல இருக்குது. சரிதானா? நீங்க வந்து ஜோன் மாத்தி அப்ளை பண்ணலாமான்னா, அப்ளை பண்ணலாம். போஸ்டிங் அந்த சைடு தான் கிடைக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா, இங்க மாறி வரலாம். அதுக்கடுத்து சென்னை ஜோன பார்ப்போம். சென்னை ஜோன பொறுத்தவரைக்கும், இது வந்து அண்டர்சோடுக்கு 3 போஸ்ட் டெக்னீஷியன் சிக்னல் கிரேட் 1 சிக்னலுக்கு அண்டர்சோடு 3 போஸ்ட்டு. அடுத்து வந்து எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி. ஸோ இது 4, 2, 9, 1 இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து 19 போஸ்ட் வந்து நமக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஜோன்ல வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு இருக்குது. அதேமாதிரி ட்ராக் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7 போஸ்ட் இருக்குது. ஆ மொத்தம் இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சென்னை ஜோன்ல வந்து 116 போஸ்ட் ஹையஸ்ட் போஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர்ல இருக்குது. ஒர்க் ஷாப்ல. ஸோ அடுத்து எஸ்என்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 33 போஸ்ட் இருக்குது. அது சிக்னல் தான். அதே மாரி நம்ம வந்து திருவனந்தபுரம் ஜோனும் செக் பண்ணா பெட்டர். ஏன்னா, நமக்கு வந்து மதுரையிலருந்து இங்க கேரளா ஃபுல்லாமே வந்து நமக்கு வந்து திருவனந்தபுரம் ஜோன் தான் வரும். மதுரைக்கு அடுத்து. மதுரை, திருநெல்வேலி இந்த ஃபுல்லாமே வந்து திருவனந்தபுரம் ஜோன் தான் வரும். அதையும் பார்ப்போம். திருவனந்தபுரம் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து பார்த்தோம்னா, அண்டர்சோட் வந்து 7 போஸ்ட் இருக்குது. எஸ்சி வந்து 2 போஸ்ட் இருக்குது. எஸ்டி வந்து 8 போஸ்ட் இருக்குது. அண்ட் ஓபிசி வந்து 2 போஸ்ட் தான் இருக்கு ஓபிசி. அடுத்து இடபிள்யூஎஸ் வந்து 2 போஸ்ட் இருக்கு. டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 போஸ்ட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆ டெக்னீஷியன் 3ல ஹையஸ்ட் போஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேரேஜ் அண்ட் வேகன்ல இருக்குது. ஸோ அண்டர்சோட் வந்து 96 போஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம திருநெல்வேலி சோழன், நாகர்கோவில், இங்க வள்ளியூர் ஏரியா அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சதுன்னா பெட்டர். ஸோ அதுக்கு நீங்க திருவனந்தபுரம் ஜோன் அப்ளை பண்ணீங்கன்னா, இங்கிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து ஹையஸ்ட் போஸ்ட்டா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 43 போஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் 3 எலக்ட்ரிக்கல் இருக்குது. கிரேட் 3 எலக்ட்ரிக்கல்ல வந்து இருக்குது 43 போஸ்ட்.
ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து கேட்டகரிய பார்த்து நீங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்ல எஃபோர்ட்டா போடுங்க. அவுட்புட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.